ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்கின்ற எனதருமை சகோதரமே, இன்றைய நாள் நமக்கு மகிழ்ச்சியின் நாளாக இருக்கட்டும். ஆண்டவர் தருகின்ற இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம், அவர் நம்மை வழிவு நடத்துகின்ற முறை ஒவ்வொன்றையும் நாம் இந்த நாளுக்காக, இந்த நாளிலே அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஒவ்வொன்றுக்காகவும் நாம் அவருக்கு நன்றி சொல்லும்போது அவரின் அருளும் ஆசீரும் நமக்கு அதிகமாக கிடைக்கின்றது. நன்றி சொல்கின்றவர்களை கடவுள் கண்ணோக்குகின்றார். தொடர்ந்து தன்னுடைய அருளையும் ஆசீரையும் தருகின்றார். இன்று நம்முடைய குடும்பத்திற்கு அவர் தருகின்ற இந்த செய்திக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி உள்ள மக்களாக இன்றைய நாளை ஆரம்பிப்போம். ஆமேன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை மார்க்கு எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 50வது இறைவார்த்தை. இதன் பின்னணி என்னவென்றால், பார்வையற்ற பர்த்திமேயு பார்வை பெறுகிறார். பார்வையற்ற பர்த்திமேயு பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்டவுடன், இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று உரக்க கத்தினார். இறைவார்த்தை 50 சொல்லுகின்றது, அவரும் தம் மேலுடையை எறிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். பாருங்க, அந்த இறை வார்த்தை வாசிக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏனென்றால், எதற்கு அவர் தன்னுடைய மேலுடையை கலற்றி தூர போட்டுவிட்டு, அதுவும் தூக்கி எறிந்து விட்டு வர வேண்டும்? மேலுடையை தூரத்தில் எறிந்தது போல நமது வாழ்வில் சிலவற்றை தூரத்தில் எறிந்து விட வேண்டும். அவ்வாறு எறியும் போதுதான் கடவுளின் அருள் நம்மில் வருகிறது. தூக்கி எறிய வேண்டிய சிலவற்றை கொண்டு நடந்தால் பல வேளைகளில் கடவுளின் அபிஷேகம் நம்மில் இல்லாமல் போகும். கடவுளின் ஆற்றல் நம்மில் செயல்படாது. பர்த்திமேயு தன்னுடைய மேலுடையை தூக்கி எறிந்து விட்டு கடவுளிடம் வந்தார். குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்த அவனிடம் இயேசு கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? பார்வை பெறுவதற்குத்தான் பர்த்திமேயு தன்னை தேடி வந்தார் என்று இயேசுவுக்கு தெரியும். இருந்தாலும் இயேசு கேட்கின்றார். காரணம் என்ன? அவர் வாய்விட்டு சொல்ல வேண்டும். இறை வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது, கேட்கும் போது பெறுகிறோம், தட்டும் போது திறக்கப்படுகிறது, தேடும் போது கண்டடைகிறோம். பர்த்திமேயுவினுடைய வேண்டுதலை, இதய ஆவலை வெளிப்படுத்தினான். ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று அவன் சொல்லும் போது அவனுக்கு பார்வையை இயேசு கட்டளையிட்டார். அவனுக்கு பார்வை கிடைத்தது. பழைய நிலை அவனை விட்டு சென்றது. இறைவனோடு ஜெபிக்கின்ற உங்களுடைய பழைய நிலையில் தொடர கடவுள் உன்னை நிச்சயம் அனுமதிக்க மாட்டார். உனது சூழல்கள் மாறும். கடவுள் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையை கேட்டு தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டு. பழைய நிலை தொடரும் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். மாறாக, எந்த நோக்கத்திற்காக நீங்கள் ஜெபிக்கின்றீர்களோ, எந்த விண்ணப்பத்தை வைத்து ஜெபிக்கின்றீர்களோ, எந்த மன்றாட்டை கடவுளிடத்திலே நீங்கள் கேட்கின்றீர்களோ, அந்த மன்றாட்டுக்கு செவி சாய்ப்பார் கடவுள். ஏனென்றால் அந்த நோக்கம் நிறைவேறாமல் அந்த இறைவார்த்தை திரும்ப வருவது இல்லை. அன்புமிக்கவர்களே, ஜெபத்தின் பதிலை நீ கேட்க ஆரம்பிப்பாய். ஜெபம் உனக்கு பதில் தரும். வேண்டுதல் உனக்கு நிறைவாழ்வை கொண்டு வரும். ஏனென்றால் எந்த நோக்கத்திற்காக நீ கேட்கின்ற அந்த இறைவார்த்தை உனக்கு பலனை கொண்டு வராமல் அது திரும்பி செல்வது இல்லை. எனவே இந்த நாளிலே நீ ஜெபிக்கின்ற ஜெபம் கேட்கப்படும். இந்த இறைவார்த்தையை உனக்கு தருகின்ற ஆண்டவர் உன்னையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று ஆண்டவரை பார்த்து கண்ணீரோடு ஜெபித்த அந்த பார்வையற்ற பர்த்திமேயுவுக்கு நான் விரும்புகிறேன், நீ குணமாகு, உன்னுடைய கண்கள் திறக்கப்படட்டும் என்று கண் பார்வை கொடுத்த கடவுள் இன்று நமக்கும் நல்லவற்றை தருவார். ஜெபத்தை கேட்பார், ஆசீர்வதிப்பார்.
எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.